ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் சாக்லேட் கேக் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சாக்லேட் கேக் வந்து நிறைய விதமாக செய்வோம். ஆனால் வந்து நல்ல ஸ்பாஞ்சாக ஸ்மூத்தாக ப்ரெஸ் பண்ணிக்கி அவ்வளவு ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்படி வந்து பர்ஃபெக்டாக ஒரு சாக்லேட் கேக் செய்கிறேன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆர்டருக்காக தான் இந்த கேக் வந்து செய்தேன். ஸோ அதை வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன், நான் உங்களோடைய வந்து ஷேர் பண்ணுறேன். நான் ஏற்கனவே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் சாக்லேட் கேக், பட்டர் கேக் ரெசிபிஸ் எல்லாமே. இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு வந்து நான் கோதுமை மாவு தான் எடுத்தேன். 250 கிராம் கோதுமை மாவுக்கு 10 கிராம் பேக்கிங் பவுடர், 25 கிராம் கொக்கோ பவுடர், அதோட 250 கிராம் சீனி, அதோட வந்து 4 முட்டை எடுத்துக்கொள்கிறேன். முட்டையை வந்து ஒவ்வொண்டை அடித்து ஒரு பவுலில் எடுத்துக்கொள்ளுவோம். இதில் வெள்ளைக்கரு மஞ்சள் கரு ரெண்டுமே வந்து எடுக்க போகிறோம். சுகர் வந்து மிக்சியில் லைட்டாக இருக்கா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த முட்டையோட நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வெனிலா எசன்ஸ் சேர்க்கிறேன், முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இதுக்கு வந்து 250 கிராம் மாஜரின் அல்லது பட்டர் எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 மணி நேரமாவது எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பட்டர் அல்லது மாஜரினை போட்டு நல்ல வடிவர்க்க பீட் பண்ணணும். 3லேருந்து 4 நிமிஷத்துக்கிட்ட நாங்கள் பீட் பண்ணணும். சுகர் சேர்க்கறதுக்கு முன்னமே வந்து மாஜரின் நல்ல வடிவர்க்க பீட் பண்ணி எடுக்கணும். இதுதான் நமக்கு ஸ்பாஞ்சான கேக்கு தரப்போகுது. ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்ல வடிவர்க்க பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து பீட் ஆனதுக்கு பிறகு தான் நாங்கள் சுகர் சேர்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி மிக்சியில் வந்து லைட்டாக இருக்கா அடித்து எடுத்தேன். நான் சுகர் வந்து அப்படியே நாங்கள் சேர்த்துமா அடித்து கொள்ளலாம், அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இது வந்து டக்கணங்களுக்கு சுகர் மெல்ட் ஆகிடும். மாஜரினோட சுகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு சொட்டு சுகர் வந்து எங்களுக்கு கரகராண்டி இருக்கக்கூடாது. நான் கை வச்சு எடுத்து பார்க்கக்குள்ள அந்த சுகர் வந்து இருக்கிறது தெரியாமல் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு பீட் பண்ணணும். இப்போ சுகரும் மாஜரினும் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு நான் முட்டை வந்து ஒண்டா சேர்த்து அடிக்கிறேன். முட்டை சேர்க்கத்தான் அந்த பதம் வந்து நல்ல ஃப்ளஃபியாக வரும் நமக்கு. ஸோ அதே வந்து நல்ல பொறுமையாக ஒரு முட்டையாக சேர்த்து அடித்து கொள்ளுங்க. முட்டையை வந்து தனியாக ஒருக்கா பீட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி சேர்த்தால நமக்கு பர்ஃபெக்டாக வரும். வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு சுகர் ஃபார்ம்லேயே வருது. ஸோ அது கூட யூஸ் பண்ணலாம். அது வந்து நாங்கள் சுகர் சேர்க்குற அந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்து நல்லபடியாக பீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை, மாஜரின், சுகர் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளஃபியாக வருது. நமக்கு பெட்டர் பார்க்கக்குள்ளேயே தெரியும் கேக் வந்து இந்த மாதிரி வரும்னு சொல்லி. பேக் பண்ணுறதுக்காக ஓவனை வந்து நாங்கள் ப்ரீ ஹீட் பண்ணலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கிட்ட 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் எடுத்த மிக்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு அரிப்பனில் வச்சு அரிச்சு எடுத்துக்கொள்கிறேன், கட்டி இல்லாமல். ஒரு தடவை அரிச்சு எடுத்துக்கொண்டோம்னா காணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி மெத்தடில் தான் நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்னு சொல்லுவினா. ஒரே சைடில் தான் நாங்கள் செய்யணும். ஸோ கேக் அடிக்க கூட அந்த பீட்டர் வந்து ஒரே சைடில் தான் பீட் பண்ணணும். இது வந்து லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலாவால் அதுக்கு பிறகு வந்து ஒண்டியில் விட்டுட்டு பிளெண்டராலையும் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கையாலையுமே இது ஈஸியாக வந்துடும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி எடுத்து விடுங்க. கேக் பேட்டர் வந்து திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் நல்லா பொங்கி நல்ல ஸ்பாஞ்சாக வரும் கேக்கு. நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் எடுத்து செய்தீங்கன்னு சொன்னால். இப்போ இது ஒரு கேக் ட்ரேயில் வந்து நான் மாற்றுறேன். கீழுக்கு வந்து ஒரு பேக்கிங் ஷீட் வந்து நான் போட்டிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்பேச்சுலாவால் நல்ல வடிவர்க்காக ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் ஈவனாக எல்லா இடத்தையும் உள்ள மாதிரி. இதில் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆயிலோ அல்லது பாலோ எதுவுமே ஆட் பண்ணல. நார்மலாக நாங்கள் கேக்குக்கு என்னென்ன சேர்ப்போமோ அதை வச்சு தான் நாங்கள் சேர்த்துருக்குறோம். 10லேருந்து 15 நாள் வரைக்குமே இந்த கேக்கு வந்து நாங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா இருக்கா டேப் பண்ணி விடுங்க. டேப் பண்ணிவிட்டு இந்த சைடில் உள்ளதில் வந்து அந்த டிஷ்யூவால் நான் எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு வந்து இந்த பெட்டர் வந்து பேக் ஆகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கிட்ட எடுத்துச்சுது. ஒவ்வொரு ஓவனை பொறுத்தும் வந்து கேக் பேக் ஆகிற டைம் வந்து மாறும். ஸோ நீங்கள் இடக்கிட செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி குத்தி பார்த்தேன். எனக்கு எல்லாமே நல்ல ஈவனாக பேக் ஆகி இருந்துச்சுது. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நான் அப்படியே விட்டுட்டேன் அது கூல் டவுன் ஆகிறதுக்கு.
மேலே ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அவ்வளவு சாஃப்டாக இருந்தது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். இது வந்து நாங்கள் ஓவராக ப்ரெஸ் பண்ணினோம்னு சொன்னால் அப்படியே உதிர்ந்து போகுது. அந்தளத்துக்கு சாஃப்டாக இருக்குது இந்த கேக்கு. கத்தி ஒன்றால் இந்த மாதிரி சைடில் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு வந்து அன்மோல்டு பண்ணுவோம். கேக் வெட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி கத்தி தான் நல்லா யூஸ் ஆகும். ஸோ ஒரு சைடு வந்து முள்ளு மாதிரி இருக்கிற இந்த கத்தி இதால் வந்து பானுமே நாங்கள் கட் பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்லைஸ் பண்ணி நாங்கள் எடுக்க வேண்டியதுதான். டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து நான் வெனிலா எசன்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். சாக்லேட் கேக்குக்கு வந்து சாக்லேட் எசன்ஸ் சேர்த்து செய்தாலுமே நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.